ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம சத்குரு அதாவது நம்மளுடைய ஜக்கி அவர்களுக்கு மூளையில் ஒரு இரத்த கசிவு ஏற்பட்டதுனால அவர் ரொம்பவே அவசர சிகிச்சைக்காக அறுவை சிகிச்சைக்காக அவரை இப்போது அப்பல்லோ மருத்துவமனையில் டெல்லியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவே சீரியஸாக இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவர்கிட்ட ஆள் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஷா டெம்பிளோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கே ஈஷா சிவராத்திரி அன்றைக்கி நிறைய டான்ஸ் ஷோலாம் நடத்திட்டுருக்க நம்மளோட சத்குரு அவர்களுக்கு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மூளையில் ஒரு இரத்த கசிவு சின்னதாக ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 1 மந்த் முன்னாடியே ஃபுல்லாகவே அவருக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதை பார்த்துட்டு என்ன இது தொடர்ந்து தலைவலிக்குதுன்றாரு, வாமிட் பண்ணுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிட்டே இருந்த நிலையில் டக்குன்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் ஜென்ரல் செக்கப்புக்காக அப்போலோவில் போயிருக்காங்க. அப்படி செக்கப் பண்ணும்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிறது பிரெயினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாரி தெரியுது, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு மூளையில் ஒரு இடத்துல இரத்த கசிவுகள் ஏற்பட்டு இருக்கிறதாகவும், அதை உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணி அதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் ஐயோ நீங்கள் டக்குன்னு அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுனால சடன்னு இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்போலோ மருத்துவரை அட்மிட் பண்ணி அவருக்கு இப்போ அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணி மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. இப்போ கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவர் ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டதில் அப்படி தெரியவே இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் சிரிச்சிக்கிட்டு தான் இருக்கார். பட் ஆனால் மண்டையில் பெரிய ஒரு கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக ஈஷா டெம்பிள்லேருந்து அவங்களோட இந்த சீடர்கள் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருக்கு ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அடிக்கடி உடல்நலை கோளாறுகள்ன்றது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா வயசாகிடுச்சுல, அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தான் சிவராத்திரியுமே நடந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பண்ணி அவர் சிறப்புற அவர் வேலைகள்லாம் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ரொம்பவே பெருமைக்குரிய லெவலில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ அவர் ரொம்பவே சீரியஸான லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து இது பண்ண அந்த மாதிரி அதிகாரப்பூர்வ அப்ரூவல் எதுவுமே வரல. நம்மளோட சத்குரு வெறுமா வீடியோ வெளியிட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னதால் மட்டுமே தான் இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அவர் உடல்நலம் தேறி வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய ஆல்ரெடி நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் இது ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அவர் வீடு திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.